அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ரொம்ப ஒரு யதார்த்தமான தலைப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வந்து எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி அப்படி என்ன யதார்த்தமான தலைப்புனா, கடன் வாங்கும்போது பூனையாகவும் அந்த கடனை திருப்பி கேட்கும்போது அப்படியே புலியாகவும் மாறிடுவாங்க. இதுதான் இன்றைக்கி யதார்த்தமான டாபிக். நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய பேர் அனுபவிக்கிற பிரச்சனை வந்து இந்த கடனை கொடுத்துட்டு திருப்பி வாங்குகிற பிரச்சனை தான். எப்படின்னா, இப்போது உங்கள்கிட்ட கடன் வாங்கும்போது அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கால் வரும். 1 ஹவருக்கு ஒரு கால் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் சீக்கிரம் கட் பண்ண மாட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுவாங்க. எப்படியோ பேசி கடைசியில் அந்த பேமெண்ட் விஷயத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் என்ன ரூல்ஸ் போட்டாலும் ஒத்துக்குவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. காசும் கொடுத்துடுவீங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதம் நல்லா கட்டுவாங்க. கட்டினதுக்கப்புறம் 1 மாதம் கேப் விடுவாங்க. அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அந்த கேப்பு தான் நமக்கு வைக்கிற பெரிய ஆப்பு. 1 மாதம் நம்ம அந்த கேப்பை ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டோன்னா, இல்லை ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அது பழகி போயிடும். அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. திரும்பி போய் நீங்கள் அந்த காசுங்களை கேட்கும்போது அப்படியே பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பார்ப்பாங்க பாருங்கள் உங்களை. அந்த கொடுக்கும்போது இருந்த அந்த தன்மை, அதாவது வாங்கும்போது இருந்த அந்த தன்மை, அப்படியே நம்ம போய் காசை கேட்கும்போது அப்படியே பட்டாசு மாதிரி அப்படியே திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி தரம் போங்க, என்ன இப்போது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டா கேட்கும்போது நீ எப்படி கேட்ட, பின்னாடா இப்படி சொல்கிறியடா, கேட்கும்போது எப்படிம்மா கேட்ட, என்னம்மா இப்படி சொல்கிறியம்மா அப்படின்னு சொன்னால், தரணேன் போனேன், அதில் என்ன இருக்குது போங்க, தரம் போங்க. அப்புறம் இதான் நமக்குள்ளே இருக்கிற பழக்கமா, போங்க நான் தரேனேன், போங்க தரேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மாதம் போகும்போது, எங்கே ஓட்டேன், கொடுக்க போகிறேன், சும்மா வந்து கேட்டுன்னு இருக்கிற. அப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டேய் வாங்கும்போது என்னன்னா பேசுனேன், இப்போ கொடுக்கும்போது அப்படியே அலைய விட்றியடா. இதில் இன்னொரு யதார்த்தமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமாங்க? இப்போ நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்க போகிறோன்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம். இந்த டைமுக்குள்ளே கொடுத்துடணும், இந்த மாதத்துக்குள்ளே கரெக்டாக வந்துடணும், இத்தனை நாள், இப்படி எல்லாத்தையும் நம்ம சொல்லும்போது எல்லாத்தையும் சரின்னு கேட்டு காசு எடுத்து கையில் கொடுத்த அடுத்த நிமிஷம் திரும்ப வாங்கிடுவே நீ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினச்சிட்டு ஒரு லுக்கு விட்டு போவாங்க பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலே பெரிய யதார்த்தம். நீங்களும் இது மாதிரி சிக்கியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you guys.